ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்க வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை ரொம்ப சிக்கனமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனம், சேமிப்பு, கஞ்சத்தனம் இது மூணுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆனால் மூணுமே வேறு வேறு. சிக்கனம் என்பதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. சிக்கனமாக இருக்கிற ஃபேமிலி எல்லாமே ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அதில் ரிசல்ட் தெரியும். கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு எல்லாமே கொஞ்சம் பெருசாக மாறி இருக்கும். அனாவசியமான செலவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக சிக்கனமாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது பணம் சேமிக்க முடியும். இதில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம கிச்சனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட மளிகை சாமான்களை ஒரு 2 மாதத்துக்கு தேவையான அளவு நம்ம மொத்தமாக வாங்கிடலாம். நான் பார்த்த வரைக்கும் டெய்லி கடைக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம காசு செலவு பண்ணிவிடுவோம். கடையில் போய் 4 சாமான் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற திங்ஸை பார்த்துட்டு அதில் எதையாவது வாங்கிடுவோம். நிறைய தடவை அப்படி பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது 200-300 ரூபா காசு நம்ம கையில் இருந்து நமக்கே தெரியாமல் செலவாகும். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணியிருப்போம். இப்படி இல்லாமல் 2 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்பர் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். சம்டைம் நம்ம கிச்சனில் தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதுவே ஒரு நிறைவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இனிமேல் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போவோம். இருக்கிற பொருள்களை 2 மாதம் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் நம்ம மனசில் வரும். டெய்லி கடைக்கு போகாததுனால அந்த அனாவசியமான செலவுகள் வராது. அதே மாதிரி நம்ம பணம் வீணாக செலவு போகாது. அதனால நம்ம கையில் காசு மிஞ்சும். 2 மாதத்துக்குள்ளே எந்த மளிகை சாமானும் கெட்டு போக போகிறதில்ல. அரிசி, பருப்பு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் வசம்பு இல்லைன்னா பிரியாணியில் இந்த மாதிரி ஒரு பொருளை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு புழு பூச்சும் அது பக்கத்துலேயே வராது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் காய்கறியும். டெய்லியுமே கடைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காய்கறியோட ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இதே வாரத்தில் ஒரு நாளில் காய்கறி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா காய்கறியும் ஒரே நேரத்தில் பார்ப்போம். நமக்கு எந்த காய்கறி ரேட்டு கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறி வாங்கிக்கலாம். ஒரே டைமில் வாங்குறதுனால அந்த வாரம் நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத அன்றைக்கே நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கலாம். அதனால நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். டெய்லி வாங்கும் போது 1/4 கிலோவுக்கு கம்மியாக எதையும் வாங்க முடியாது. அதனால நம்ம 1/4 கிலோவே வாங்கி வச்சுப்போம். அதில் 100-150 தான் நம்ம சமைப்போம். மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்த நாளும் இதே சமைக்கணுமா அப்படின்னு வேறு ஏதாவது வாங்கி சமைப்போம். இப்படி வாங்குகிற நிறைய திங்ஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்லாம் மொத்தமாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய போட்டு சமைக்கவும் கூடாது. நம்மளோட ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியான அளவு மட்டும் சமைச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க, என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்தது ஃபேமிலிக்கு தேவையான மில்க் வாங்குறது. குழந்தைகள் இருந்தாலே மில்க் ரொம்ப அவசியமாகும். அப்படின்னா அதையும் பெட் அதிகமாக இருக்கிற மில்க் பவுடர் வாங்கிட்டா அதில் பெட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்லது தான். நம்ம டீ காஃபி குடிக்கும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் விட பெஸ்ட்டானது ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது தான். குழந்தைங்களுக்கு மில்க் கொடுக்கறத விட கஞ்சி வகைகள் கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதை டெய்லியுமே வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது முடியாதது தான். அதுவும் வேலை பார்க்குற பெண்கள் எல்லாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்கிறது முடியாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிச்சனில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே கடையில் வாங்குறதா இருந்தாலும் அதில் ரொம்ப ஹெல்த்தியாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலே குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கிடைக்கும். மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். இது பிக்னிக் போகிறோம் இல்லைனா ஏதாவது ஒரு தேவைக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் முத நாளே வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி சின்ன சின்ன விஷயம் பண்ணும் போதும் நமக்கு மணி சேவிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.